அந்த யானையினுடைய சின்னம், அந்த கச்சினுடைய கிளறு, அந்த வாகை மலரு, வியாழக்கிழமை மாநாடு, அம்மா அப்பா சந்தித்தது எல்லாத்தையும் யூகம் பண்ணி ஒரு சோதிடர் வகுத்து கொடுக்குறாரு. இவர் கண்டிப்பாக 26ல் அரியணை ஏறுவார்னு நானும் பதிவிட்டேன். ஒயிட் மேஜிக்கில் எதெல்லாம் செஞ்சு சாதிக்க முடியுமோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லையும் எல்லாத்தையும் செஞ்சு சாதிக்கலாம். இந்த ஏர்போர்ட்டிலேருந்து 241 பேர் கூட லண்டனுக்கு புறப்படுது ஒரு ஃப்ளைட்டு. 240 பேர் செத்து விட்டாங்க. ஒருத்த மட்டும் ஜன்னல் வழியாக குதித்து உயிர் பெற்றுட்டாங்க. 110 கோடி பேர் கூடின இடத்துல ஒரு பொண்ணு மணி விற்கிறவன் ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து ஷார்ட்ஸில் போடுறான், கண்ணு நல்லா இருக்குன்னு. தூக்குனுச்சா என்ன? எங்கே போணுச்சு அவளை யாராவது தெரியும்? அதான் இந்த விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகங்கிறது. ஒரு காலத்தில் பிளாக் மேஜிக்ங்கிறது இல்லை, சோதிடம்ங்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு பொழப்பு, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, கடவுள் நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. உண்மை. இதுக்கு ஒரு ஆணித்தரமாக இப்போக்குள்ள ஒரு பதிவிடப்பட்டுச்சு, ஒரு வரலாறு சுவடை இங்கே படைக்கப்பட்டிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிராக்கள் ஒன்று தமிழகத்தில் நடந்துச்சு. அப்போ ஒரு சோதிடர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன மிராக்கிள்ஸ்? ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி, இதில் தொடர்ந்து ஆர்டராக கேட்டிங்கன்னா அதில் பதில் வரும். அப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவர் பதிவிடுறார். 2026ல் அரியணை விஜய் தான் ஏறுவார் அப்படின்னு சொல்லி பதிவிடுறாரு. அது விமர்சனங்கள் நிறையா வருது, கருத்துக்கள் வருது, விமர்சனங்கள் வருது. யாரும் ஏற்றுக்க முடியல, இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னாங்க. 2026 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது 10ஆம் தேதி. இந்த சோதிடர் 7 மணிக்கு பொக்கையோடு போய் வாழ்த்து தெரிவிச்சிட்டார். ஐயா நல்லபடியாக ஆட்சி பண்ணுங்க, அரியணை ஏறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி. 8 மணிக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி போகுது. 3-3:30க்கு மேலே தான் 108 அது தொடுது. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவருக்கு. இதை தகவல் காணொலியில் காமிக்கிறாங்க, மீடியாக்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. 108 வந்ததுக்கு பிறகும் இழுபறியாக இருக்குது. அரியணை ஏறுவாரா மாட்டாரா என்ன ஏது? அப்பையும் சொல்கிறார் இவர் தான் ஏறுவார் அப்படின்னு. அதே மாதிரி ஏறினார். திருச்செந்தூர் போக சொன்னாங்க, போனார். வேலு வாங்க சொன்னாங்க, வாங்கினார். நெத்தியில் பொட்டு வைக்க சொன்னாங்க, வச்சார். கையில் சிவப்பு கலர் கயிறு கட்ட சொன்னாங்க, கட்டினார். கர்நாடகாவில் இருக்கிற மூகாம்பியா கோயிலுக்கு போயிட்டு வாங்கினார், போனார். நான் ஒரு பிரத்யேகமான சேனலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த யானையினுடைய சின்னம், அந்த கச்சினுடைய கிளறு, அந்த வாகை மலரு, வியாழக்கிழமை மாநாடு, அம்மா அப்பா சந்தித்தது எல்லாத்தையும் யூகம் பண்ணி ஒரு சோதிடர் வகுத்து கொடுக்குறாரு. இவர் கண்டிப்பாக 26ல் அரியணை ஏறுவார்னு நானும் பதிவிட்டிருந்தேன். சரிங்களா? அப்போ இங்கே சோதிடம் எவ்வளோ பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த சோதிடர் ரொம்ப நாள் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோதிடரே சொல்லியிருக்காரு, அம்மையார் ஜெயலலிதாம்மா கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன், வேறவங்க கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவரு கூட பயணம் பண்ணும் பொழுது 2026ல் நீங்கள் அரியணை ஏறுறதுக்கு 25லேருந்தே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு அவர் சொன்னார். சோதிடத்தில் பரிகாரங்கள் இருக்குது, பூஜை முறைகள் இருக்குது. அவர் பிளாக் மேஜிக்கு அங்கீகாரம் கொடுத்து நான் பேசியிருக்காரு. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தாலையும் சோதிடத்தாலையும் ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியும். சாதாரண விஷயத்த இல்லை, மிகப்பெரிய மிராக்களையே நிரூபிக்க முடியும். இப்போ இங்கே வந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? சரிங்களா? நம்ம எல்லாரும் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. தன்னுடைய படம் வெற்றி பெறணும்னோ, தன்னுடைய ஒய்ஃபு டைவர்ஸ் அப்ளை பண்ணி குடும்பத்தில் பிரச்சனை வந்த பொழுது அவர் திருச்செந்தூர் போகலை, மூகாம்பியா கோயிலுக்கு போகலை, கையில் கயிறு கட்டலை, நெத்தியில் ராஜரசியமை வைக்கலை, கருப்பு கலர் கோட்டு போடலை. சரியா? இப்போ அரியணை ஏறினத்துக்கு பிறகு நிறைய எதிரி தொந்தரவுகள், இந்த ஆட்சி கவிழாதா, பிரச்சனைகள் வராதாங்கும் பொழுது இதிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இந்த ராசரசியமை பயன்படுத்துங்க, கையில் கயிறு கட்டுங்க, திருச்செந்தூர் போங்க, வேலு வாங்குங்க, மூகாம்பியா கோயிலுக்கு போங்க. இந்த மூகாம்பியா கோயிலை மிகப்பெரிய அளவில் பிரபலியப்படுத்தினது இசையமைப்பாளர் ஐயா இளையராஜா. இதுக்கு முன்னாடி 2 சிஎம் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. டெல்லி பயணம் முடிச்சுட்டு மூகாம்பியா கோயிலுக்கு போயிருக்காரு. இவரா போறாரா, சோதிடர் சொல்லி போறாரா? ஜோதிடர் சொல்லி போறார். அங்கே இருக்க விஷயம், இங்கே சோதிடம் மிகப்பெரிய அளவில் இருக்கா. 2026ல் குரு பயிற்சி ஒன்று நடந்துச்சு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் கடகராசியில் உச்சம் பெறுவார். ஐயா சிஎம்மோட விஜய் கடகராசி, கடக லக்கணம். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று இன்னொன்று நடந்திருக்கு.
ஹெலான் மெஸ்க்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா. அவருடைய சொத்து மதிப்பு 100 லட்சம் கோடி. அந்த பணத்தை எண்றதுக்கு ஏறத்தாழ 10லிருந்து 15 வருஷம் ஆகுமா. அவர் ஆல்ரெடி சில நிறுவனங்களை ஆரம்பிக்கும் போது தோல்வி வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி வெற்றி இப்படி தான் நடந்திருக்கு. கடைசியா அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெறும் $40,000 தான் அவர்கிட்ட இருந்துச்சாம். இன்னைக்கு நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்காரு. இதை முன்னாடி அறிவிச்சிருக்கலாம், 20ல் அறிவிச்சிருக்கலாம், 21ல் அறிவிச்சிருக்கலாம், 22ல் அறிவிச்சிருக்கலாம், 25ல் கூட அறிவிச்சிருக்கலாம். 26ல் ஏன் அறிவிச்சாங்கன்னா, இந்த கடகராசியில் வந்து குரு உச்சம் பெறும் பொழுது பொருளாதாரத்தில் யாராவது ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு வரணும். அதுதான் எலான் மஸ்க்கு நடந்திருக்கு. ஓ. இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த கடகராசியில் உச்சம் பெறும் பொழுது இந்த மாதிரி மக்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கள் நடக்கும். இங்கே சோதிடம் உண்மை, மாந்திரிகம் உண்மை, மைய உண்மை, புடுவ உண்மை, தாய்த்து உண்மை, எந்திரம் உண்மை, பூஜை உண்மை, யாகம் உண்மை, தியானம் உண்மை. அருமை சார். சரியா? ஒயிட் மேஜிக்கில் எதெல்லாம் செஞ்சு சாதிக்க முடியுமோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லையும் எல்லாத்தையும் செஞ்சு சாதிக்க முடியும். அருமை சார். சார் இப்போ 6 கோடி பேரும் வந்து நீங்க சொன்ன விஷயத்த வந்து நம்புறேன் சார். விஜய் சார் மேல மக்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. அவர் வருவாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அவரே எதிர்பார்க்க அவரு கூட்டணியே வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்று வருவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனா வந்திருக்காங்க. சிஎம் விஜய் சாரோட ஆட்சி இன்னும் எத்தனை வருஷத்துல இருக்கும்? எப்படி இருக்கும் உங்க கணிப்புப்படி? என்னுடைய கணிப்புப்படி வந்து யாருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் மிராக்கள் அப்படிங்கும்பொழுது பிரபஞ்சம் ஏதோ சொல்ல விரும்புது. ஒரு விஷயத்தை இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 3 தடவை அதிர்ஷ்டம் கதவை தட்டுமா. எல்லாருடைய வாழ்விலையும் 3 தடவை அதிர்ஷ்டம் கதவை தட்டுமா. அந்த மாதிரி இவருடைய விஷயத்தில் வந்து 2 தடவை கதவை தட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். எதை சொல்கிறேன்னா, சினிமா துறையில் அவரே நிறையா காணொலியில் சொல்லியிருக்காரு. முகம் சரியில்லை, மூஞ்சி சரியில்லை, நடிப்பு சரியில்லைன்னு ஒதுக்கப்பட்ட காலத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டு என்னை நானே செதுக்கிக்கிட்டு இந்த இடத்த நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக இந்த இடத்துக்கு நான் வரலை, என்னை எவ்வளோ பேர் தட்டி கழிச்சாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. சினிமா துறையில் ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்தார், பெரிய அளவில் சாதிச்சார். நாளடைவில் அவருடைய படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட். அப்போ சினிமாவிலையும் ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு, சரியாக பயன்படுத்திட்டார். அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தார். அரசியலில் மிக குறுகிய காலம், வெறும் 2 வருடம், 14 தொகுதியில் மட்டும் பிரச்சாரம், 141 பேர் கரூரில் இறந்தாங்க. ஒரு பெரிய பேசும் பொருள். டெல்லியில் ஒரு விவாதம், ஒரு விசாரணை, இவ்வளவுதான். அது ஒரு நீச்ச பங்கம், விபரீத ராஜ்யம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் சொல்லிடுறேன். அப்போ அரசியல்லையும் சாதிச்சிருக்காரு. இப்போ 2 தடவை அதிர்ஷ்டம் தட்டிருச்சு. 3ஆவதா ஒரு அதிர்ஷ்டம் தட்டும். எதை தட்டும்? தக்க வச்சுக்கிறது. புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை நான் தக்க வச்சுக்கிறதும் விடுறதும் என்னுடைய கையில தான் இருக்கு. இங்க நல்லாட்சி கொடுத்தா இவர் இல்லை, யாரு வேணாலும் தொடரலாம். மக்கள் என்ன விரும்பும்? ஒரு புதுமையை விரும்பி இருக்கு. இந்த புதுமை வரலாறு படைக்கணும், ஒரு நிரந்தர இடத்தை பிடிக்கணும். சினிமாவில் எப்படி ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்சாரோ அந்த மாதிரி அரசியலில் ஒரு நிரந்தரத்தை பிடிக்கணும். இதுக்கு எதுவெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது? கிரக சூழ்நிலைகள் சப்போர்ட்டாக இருக்குது, பரிவார தெய்வங்கள் சப்போர்ட்டாக இருக்குது, சோதிடர் சப்போர்ட்டாக இருக்காரு, ஆன்மீகம் சப்போர்ட்டாக இருக்குது, அவர் சொல்கிற ஆலோசனைகளை கேட்குறாரு, சப்போர்ட்டாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு மக்களும் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் தொடரலாம், நீண்டு தொடரலாம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய இந்த காணொலி வாயிலாக நான் பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லாட்சி கொடுங்க, மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்குங்க, நிரந்தரமாக தக்க வச்சுங்க. இன்னும் ஒரு கதவு உங்களுக்கு ஓப்பனாக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து முதல்ல 2 கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. சினிமாவிலையும் ஜெயிச்சிட்டாரு, அரசியலையும் ஜெயிச்சிட்டாரு. 3வது கதவு நம்ம எதுன்னு சொல்ல தேவையில்லை, அது இருக்கும். அடுத்து இப்போ சைக்கிளில் போகிறவங்களுக்கு பைக்கில் போகணும். 3வது கதவுனா பிஎம் சீட்டை சொல்றீங்க. இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லை. அதாவது இப்போ சைக்கிளில் போகிறவங்களுக்கு பைக்கில் போக ஆசை, பைக்கில் போகிறவங்களுக்கு காரில் போக ஆசை, காரில் போகிறவங்களுக்கு ஃப்ளைட்டில் போக ஆசை. சரிதானே? சிஎம்மா இருக்காரு, நாளைக்கு பிஎம்மா வரணும்னு தானே நினைப்பாரு. சார், இப்போ நீங்க விஜய் சார் பத்தி இப்படி சொல்றீங்க. நீங்க இதே மாதிரி கடக ராசி, கடக லக்னம், அவங்க இதுலயும் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. ஆனா எங்களுக்குலாம் நடக்கவே மாட்டேங்குது ரம்யா, இதெல்லாம் நீ கேட்டு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க சார். எனக்கு கூட ஆசையா தான் சார் இருக்கு. இல்ல 12 ராசிக்காரங்கன்னா வெறும் 12 பேர் மட்டும் கிடையாது. நீங்க 100 டிவைட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் 8 கோடி 10 கோடி வருவாங்க. எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்னா கர்மா வினைன்னு ஒண்ணு இருக்கு, அது பிரகாரம் தான் நடக்கும். சரிங்களா? இப்ப அரியணை ஏறணும்னு இவர் மட்டும் போட்டி போடல, 10 பேர் 15 பேர் களம் கண்டாங்க. அதுல யாரு அரியணை ஏறணுங்கிறது விதி தான் முடிவு பண்ணணும். இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அதே மாதிரி இருக்க முடியும்? கரெக்ட். சரிங்களா? யாராவது ஒருத்தர் நம்பர் 1 இடத்துல இருக்க முடியும், நம்பர் 2ல யாராவது ஒருத்தர் இருக்கணும், நம்பர் 3ல யாராவது ஒருத்தர் இருக்கணும். எல்லாருமே முதல் இடத்துல இருக்க முடியாது. அது மாதிரி அம்பானி இருக்காருன்னா அவர் ராசியில எத்தனை பேர் இருப்பாங்க? அதே ராசிக்காரவங்க அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவங்களா கூட இருக்க முடியும் இல்லையா? ஒரே ராசிக்காரவங்க முதலாளியாகவும் இருக்கலாம், தொழிலாளியாகவும் இருக்கலாம். அது அவங்களுடைய கர்மா வினையை பொறுத்து. இப்போ இதுக்கு விளக்கம் சொன்னோம்னா, ஒரு சோதிடர்கிட்ட 2 பேர் சாதகம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த 2 பேருடைய அந்த பிறந்த தேதி கொண்டு போகும்போது இந்த 2 பேரும் புதன்கிழமை மத்தியானம் 12:05க்கு தான் பிறந்திருக்கு. 2மே ஆண் குழந்தை.
ஆ ஒருத்தர் கொண்ட கொடுத்தது ராஜா, ஆ ஒருத்தர் கொண்ட கொடுத்தது சலூன் வச்சிருக்கிறவர். ம். 2 பேரு குழந்தை பிறந்ததும் ஒரே நாள், ஒரே நட்சத்திரம், ஒரே தேதி, ஒரே கிழமை, ஒரே மணி. வகுத்தாலும் ஒரே மாதிரி தான் வருது. அப்ப 2 பேருக்கும் அந்த சாதகர் அந்த சோதிடர் வந்து பலன் சொல்றாரு. ராஜா ஐயா, உங்க பையன் வந்து இன்னும் உங்கள மாரி இன்னும் ஒரு 10 நாட அதிகமா பிடிச்சு ம். நல்லா வருவாரு பெரிய அளவுல. ம். இந்த சலூன் கடைக்காரருக்கு சொன்னாராம். உனக்கு இப்ப எத்தன கடையா இருக்கு? 2 கடை இருக்கு. உன் பையன் இன்னும் ஒரு 10, 20 கடை மேல வச்சு ஒரு 10 பேருக்கு வேலை குடுப்பான் அப்படின்னு. என்னங்க அவரு பையனும் அதே நேரத்துல தான் பிறந்திருக்காரு. அவருக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க. என் பையன் ஐயோ! அந்த ஆளு என்ன சேர்த்து வச்சிருக்கிறாரோ, அது பிரகாரம் அந்த ஆள் அப்படி வருவான்யா. நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிறியோ, அது பிரகாரம் உன் பையன் வருவான். இங்க எல்லாம் ஒண்ணுதான். அவன் 5, 6 நாட்ட அதிகமா பிடிப்பான். உன் பையன் 5, 6 கடைய அதிகமா வைப்பான். ஓகே. புரியுதுங்களா? ம். இங்க விதை ஒண்ணு போட்டா விதை தான் முளைக்கும். ம். சொரை ஒண்ணு போட்டா சொரை தான் முளைக்கும். சரிதானே உங்களுக்கு? சிங்கம் சிங்கம் தான். புலி புலி தான். என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்னதான் புலி பசிச்சாலும், பட்டினியா கிடந்து செத்தாலும் புல்லு திங்காது. திங்காது. என்னதான் மாட்டுக்கு பசிச்சாலும், பட்டினியா கிடந்து செத்தாலும் பிரியாணி திங்காது, ஆடு மாடு திங்காது. இது இறைவனுடைய படைப்பு தானே. கண்டிப்பா. நிச்சயம். பசுமாட்டுக்கு கொண்டுட்டு போய் ஆ. நீங்க ஆட்டுக்கறி குழம்பு வச்சா திங்குமா? திங்காது. திங்காது. ஆமா. புலிக்கு கொண்டுட்டு போய் ஒரு கட்டு புல்ல போட்டு தின்னுனா திங்குமா? திங்காது. புலிய படைச்சது யாரு? இறைவன். பசுமாட்ட படைச்சது யாரு? இறைவன். இங்க சலூன்காருக்கு குழந்தைய கொடுத்தது யாரு? இறைவன். ராஜாவுக்கு குழந்தை வரத்த கொடுத்தது யாரு? இறைவன். ஆ. 2 பேருக்கும் படைப்பு இங்க பிரிக்கப்பட்டிருக்கு. கடக ராசி, கடக லக்கணம், 12ஆம் இடத்துல குரு உச்சம்னா அவர் அரியணை ஏறிட்டாரு. நீ ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா போவியே தவிர, தமிழ்நாட்டுக்கு ஒரு அரியணை தானையா? ம். ஆயிரக்கணக்கில் இருந்தா தானே நான் 27வது அரியணை ஏறலாம்னு நீ கேட்கலாம். இங்க நிலவு ஒண்ணுதான், சூரியன் ஒண்ணுதான், இறைவனும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? இங்க அரியணையும் ஒண்ணுதான். நானும் கடகராசி, கடக லக்கணம், எனக்கும் குரு உச்சத்துல தான் இருக்காரு. நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு பாரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா வரலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. இங்க அரியணை ஒண்ணுதான். இந்த 100 கோடி இந்த தமிழ்நாட்டுல 8, 9 கோடி சொல்றாங்க. அதுல யாராவது ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். ம். சரிங்களா? உன் கருமா எப்படி இருக்கும் அப்படிதான். இப்ப அவர் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா அப்படி நினைச்சிருப்பாங்களா? இல்ல கட்சி கண்டிப்பா. ஆரம்பி அப்படி கண்டிப்பா. நினைச்சிருப்பாரா? அவரை ஹீரோ ஆகுறப்ப இல்ல நினைச்சிருப்பாரு. நம்ம இதுல கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சா? மன்றம் வைக்கிறாரு, அதை மட்டும் தான் வச்சு அவருக்குள்ள இந்த எண்ணம் இருந்துச்சு. ம். அப்புறம் மன்றத்தை கலைச்சிட்டு அரசியலுக்குள்ள வர்றாரு 2 வருஷம். அதுலயும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஒரு நெய்வேலியில ஒரு ரைடு அது நம்ம சொல்ல முடியாது. எதனால அவரு வந்தாரு, என்ன செஞ்சாருங்கிற மக்களுக்கு நல்லது செய்யலாம். மக்கள் நம்மளை இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி கூட இருக்கும். ஓகே சார். அந்த நோக்கத்துல வந்திருக்கலாம். அது எல்லா சூழ்நிலைகளும் சரியா இருக்கும் பொழுது அங்க ஜெயிச்சு வந்துட்டு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர்போர்ட் பேர் எனக்கு தெரியல. அந்த ஏர்போர்ட்ல இருந்து 241 பேர் கூட லண்டனுக்கு புறப்படுது ஒரு ஃப்ளைட்டு. ம். 240 பேர் செத்து விட்டாங்க. ஒருத்தன் மட்டும் ஜன்னல் வழியா குதிச்சு உயிர் பெற்றுட்டான். ஆ. ஆமா சார். ஆக என்னன்னு சொல்லுவீங்க? அவனும் அங்க சாக வேண்டியது தானேங்க. ஆமா. இன்னும் ஒரு பொண்ணு அங்கிருந்து வந்து ஃப்ளைட்ட மிஸ் பண்றா. ஆ. ஃப்ளைட் போயிருச்சு. ஆ. சரிங்களா? நான் போயிருந்தா செத்துருவேன். அதுல பிழைச்சது 2 பேரு. ஒண்ணு லேட்டு. லேட். ஒரு பெண் பிழைக்கிறா. ஆ. ஒருத்தன் கீழ வருதுன்னு தெரிஞ்சு ஜன்னல் வழியா குதிச்சுட்டான். அப்பா. ஆ. நடந்துச்சா? நடக்கலையா? நடந்துச்சு. நடந்துச்சு. நியூஸ்ல 240 வந்துச்சு. பேர் 240 பேர் செத்து போகணும். ஒருத்தன் மட்டும் பிழைக்கணுங்கிறது விதி. எவ்வளவு பெரிய மிராக்கிள் இது. கண்டிப்பா. சரிங்களா? இப்ப இவராவது மன்றத்தை கச்சா மாத்தி ஒரு 14, 15 தொகுதியில பிரச்சாரம் பண்ணி கரூர்ல ஒரு 141 பேர் இறந்து பெரிய பிரச்சனை, மன உளைச்சல், நொம்பலம், வேதனை, அழுத்தத்துக்கு பிறகு அரியணை ஏறினாரு. இது நீச்சபங்கம், விபரீத ராஜயோகம். ஓகே. ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கல, பிரச்சாரம் பண்ணல, இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கல, 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அதுதான் விபரீத ராஜயோகம். எடப்பாடியார் இருந்தாரா இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் எப்படிங்க சாதகம்? ஓவர் நைட்ல சிஎம் ஆனாரு சார். இப்ப விபரீத ராஜயோகத்துக்கும் நீச்சபங்க ராஜயோகத்துக்கும் இதையும் நம்ம சொல்லலாம். ஆ. கும்பமேளான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். 146 வருடத்துக்கு ஒரு முறை கும்பமேளான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். 10 கோடி பேர், 20 கோடி பேர் ஒண்ணா சேர்ற இடம். அங்க ஒரு பொண்ணு மணி விக்கிறா, பாசி விக்கிறா. ஹீரோ. உலக நாடு பூரா போனுச்சா என்ன? ஆமா. அவ கண்ணு மட்டும் அழகா இருக்குன்னு சொல்லி. அப்புறம் ஒரு டைரக்டர் மிஸ்யூஸ் பண்ணணும்னா 1 கோடி ரூபாய் நட்டம் கொடுத்தாரு. ம். வந்துச்சா இல்லையா? வந்துச்சு சார். அதுதான் பிரபலியங்கிறது. உன்னை எப்ப எங்க கொண்டுட்டு போகணும்னு சொல்ல முடியாது. ம். 10 கோடி பேர் கூடின இடத்துல ஒரு பொண்ணு மணி விக்கிறவன் ஒருத்தன் போட்டோ எடுத்து ஷார்ட்ஸ்ல போடுறான் கண்ணு நல்லா இருக்குன்னு. தூக்குனுச்சா என்ன? ஆமா. எங்க போனுச்சு? அவளை யாராவது தெரியும். அதான் இந்த விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகங்கிறது. அந்த மாதிரி உச்சத்துல இருக்கணும் உனக்கு. இது மாதிரி நம்ம நிறைய பேரை சொல்லிக்கிட்டு போலாங்க. கண்டிப்பா. சரிங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி திடீர்னு வெளியில வந்துருவாங்க. எப்போ வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல தெரியாது. சரிங்களா? இங்க சோதிடம் உண்மை, மாந்திரிகம் உண்மை, அதர்வனம் உண்மை. இது இல்லைன்னு மறுத்து பேசுறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இங்க நிரூபிக்க முடியும். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு
ஐயா சிவகுமார் சார் சொல்லியிருக்காங்க, ரஜினிகாந்த் ஐயா சொல்லியிருக்காங்க. சோதிடம் இதெல்லாம் உண்மைங்க. யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. கரெக்ட். சரிங்களா? யாரு சொல்றா, யாரு ஏன் இப்ப வந்து தமிழ்நாட்டுல பல பிரபலியமான சோதிடர்கள் இருக்காங்க. பல பேர் துல்லியமா கணிக்கிறவங்க இருக்காங்க. எத்தனை பேரால சொல்ல முடிஞ்சிச்சு 2026ல இதுதான் நடக்கும்னு. ஆனா பண்டித் ராதன் பண்டித் கரெக்ட்டா சொன்னாரா? அவரும் சோதிடர் தான். இவரும் சோதிடர் தான். அங்கேயும் போறீங்க டாக்டர் விஷயத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பையன் கால் உடைஞ்சிருச்சு. ஒரு டாக்டர்கிட்ட ரொம்ப நாளா வைத்தியம் பார்க்குறாங்க. பிளேட் அது இதெல்லாம் வச்சாச்சு. சரிவர நடக்க முடியல, குணமாக முடியல. அதையே இன்னொரு டாக்டர பத்தி அந்த இடத்துல பெருமையா சொல்றாங்க. ஆர்த்தோ டாக்டருங்க இன்ன ஊர்ல இருக்காரு. அங்க போங்க சரியாயிடுன்னு. இந்த எலும்பு டாக்டரால குணப்படுத்த முடியாதத அந்த எலும்பு டாக்டர் எப்படி குணப்படுத்தினாரு? படிப்புல தவறா? வைத்தியத்துல தவறா? கணிப்புல தவறா? ஓகே சார். நடந்திருக்கா என்ன? கண்டிப்பா. சார் அடுத்த கேள்வி வந்து, ரிஃப்ளெக்ட் ஆன்மீகத்திலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து முடிசூட்டுற விழா மாரி ஒண்ணு பண்ணாங்க சார். அதில வந்து உங்க குருகள் நெறைய பேரு. அது வந்து சாதாரணமான குருகள் கிடையாது. அகோரிகள். அதுவும் வந்து காசியிலேருந்து உங்களுக்காண்டி இங்க வந்து உங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த தருணத்த பத்தியும், உங்க குருக்கள் பத்தியும் சொல்லுங்க சார். ஆ. இப்ப நான் திரும்பவும் இது கன்டென்ட் மாறும்னு அதெல்லாம் இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ. இந்த நரியை பரியாக்கி விட்டதும், புட்டுக்கு மண் சுமந்து பெரும்படி பெற்றதும், இறைவனை இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும், வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும், மனிதன் கடவுளுக்குச் சொன்னதும் திருவாசகம். ம். அப்ப நான் அந்த மாந்திரீக லைன்ல வந்து நான் எங்க அப்பாவுக்கு உதவியாளரா இருந்துட்டு உள்ள வர்றேன். உள்ள வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் தனி அலுவலகம் போடுறேன். இப்படியே செய்யும்பொழுது இதில ரொம்ப ஈடுபாடு வருது. நம்ம இறைவன பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடுறோம். அது சிவன் மேல வந்து நம்ம ஒரு அளவு கடந்த பற்று வைக்கிறோம். வாராகியினுடைய உபாசகரா இருந்தாலும், சிவன நம்ம ரொம்ப விரும்புறோம். இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாணிக்கவாசகர் சொன்னது என் மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. நான் அனுதினமும் இந்த சிவபெருமான நினைச்சு மனசார உருகி சரணாகதி அடைஞ்சேன். ம். என்னுடைய வாழ்வுல இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சேன். எதையுமே நான் நோக்கியோ, எதையும் கேட்டோ நான் சரணாகதி அடையல. ஐயா உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த காணொளிய பார்க்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்னை ஏர்போர்ட்லேருந்து வாரணாசிக்கு 2 மணி நேரம் பயணம் பண்ணணும். ஃப்ளைட்ல. ஆமா சார். அதுக்கு பிறகு வாரணாசியிலேருந்து காசி போகணும் கார்ல. சரிங்களா? ஆனா என்ன பார்க்கறதுக்கு மொழி தெரியாது இத்தனைக்கும். எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் ஒரு தமிழு. அவங்க எல்லாம் ஹிந்தி பேசக்கூடியவங்க. வாரணாசியிலிருந்து பொலிரோங்கிற கார்ல ஒரு 4 கார்ல வந்திருந்தாங்க அவங்க. என்னுடைய யூடியூப் வீடியோ முகத்த மட்டும் பார்த்துட்டு இவருக்கு ஆசி குடுக்கணும்னு. அத எம்பெருமான் ஈசனாவே தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ந்த ஒரு தருணம். ரொம்ப உணர்ந்த ஒரு தருணம். அந்த மாரி எனக்கு அங்க தீட்சைகள் குடுக்கப்பட்டுச்சு. மயான தீட்சைகள் வந்து காசியில மணிகரணையால தான் குடுப்பாங்க. எனக்கு அந்த ஈவென்ட் மேடையிலேயே அந்த 9 அகோரிகளும் எனக்கு குடுத்தாங்க. அப்புறம் மணிமாலை குடுத்தாங்க. அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிருச்சு. நான் எம்பெருமான் ஈசனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு உன்ன நான் பார்க்கணும்னு நெனச்சேன் இல்லையா? அப்ப காசி விஸ்வநாதருக்கு வந்து மிகப்பெரிய மகத்துவம். காசியில வந்து இன்னையுமே அணையாத மயானம் அங்க இருக்கு. அந்த மாரி காசி நம்ம சொல்லவே தேவையில்ல. நெறைய வரலாறுகள் படைச்சது. அங்க வந்து காகம் கூவாது, மல்லிப்பூ மணக்காது, போனம் வீசாது இப்படியெல்லாம் நெறைய வரலாறு படைக்கப்பட்டது. அந்த கங்கைக்கு பெரிய புனிதம் உண்டு. அங்கேருந்து ஒரு 9 பேர் என்ன தேடி வந்தாங்க. நான் அவங்கள தேடி போகல. அப்ப அந்த ஈசனாவே தான் நான் பார்த்தேன். கண்டிப்பா. அந்த தருணம். நான் ஏறத்தாழ அந்த நிகழ்வு, அந்த உணர்வ நான் சந்திச்சு இன்னையோட 3 ஆண்டுகள் நிறைவு பெறுது. சரிங்களா? நான் ரொம்ப அதில ரொம்ப பெருமைப்பட்டேன். அப்ப என்னுடைய வேண்டுதல் சரணாகதி வந்து ஒரு இறைவன்கிட்ட நீ அடையும் பொழுது, இறைவன் ஒருவனா தான் வருவேன்னு நெனச்சேன். ஆனா 9 பேர் வடிவத்தில வந்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு சுவடு. அகோரிகள் தமிழ்நாட்டுக்கு லைவா வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் அதுவும் ஃப்ளைட் டிக்கெட் அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்களுடைய வண்டியில ஆசீர்வாதம் பண்ணி வந்தது மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு நேரம் இதுதான் வந்து அஸ்ட்ராலஜினா இது, லைஃப்னா இது, இதில ரொம்பலாம் குழப்பிக்கவில்ல. இது விஷயம். உங்க தகுதிக்கு தகுந்த மாரி ஆசைப்படுங்க. நேர்மையா இருங்க. மத்தவங்களுக்கு நல்லது நினைங்க. பொறாம குணத்த விடுங்க. நெறைய நல்ல விஷயங்கள எங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ ஸோ மச். நன்றி. வாழ்க தேங்க் யூ. வளமுடன். நன்றி.